Hey, champs. Well played. 4H4, boys. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரஜன். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், நித்யன் அண்ட் அபி, ஒன் ஆஃப் அவர் ஃபாலோவர்ஸ் ஆன் போர்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் எலிமினேட்டர் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், மும்பை இந்தியன்ஸ் வான் த கேம், பட் குஜராத் தமிழன்ஸ் வான் அவர் ஹார்ட்ஸ். ஸோ வாஷிங்டன் அண்ட் சாய் சுதர்சன் செம்மையா பிளே பண்ணாங்க. அவங்க இருக்கிற வரை கண்டெஸ்ட்லயே இருந்தாங்க, கேம்லயே இருந்துட்டு இருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் கோச் டிபார்ட்மெண்ட்டும் சரி, பிளேயர்ஸும் சரி, ஒரு ஒரு டென்ஷன் தெரிஞ்சது, ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சது. நம்ம அப்படியே இந்த பாயிண்டோட நம்ம அப்படியே மேட்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எம்ஐ vs ஜிடி. எம்ஐ டாஸ் வின் பண்ணி வந்து தைரியமா பேட்டிங் எடுத்தாங்க. பிச்சை நல்லா ரீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேத்தான் அதே பிச்சா ப்ரோ, இது இல்ல வேற பிச்சா? இது வேற பிச் தானா? நேத்தான் பிச்சு மாதிரி இல்லைன்னு அவங்க சரி. ஏன்னா வந்து முல்லன்பூர்ல நேத்து மேட்ச் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் தான் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. நேத்து அந்த பிச் அப்படி இருந்தாலும் மேபி பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிட்டாங்க கம்ஃபர்டபுளா. பட் வந்து இந்த மேட்ச் அதெல்லாம் ரீட் பண்ணி கரெக்டா மும்பை இந்தியன்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. வெரி வெரி குரூஷியல் டாஸ் என்னை பொறுத்த வரையும். மும்பையோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ரோஹித் சர்மா கம்மர் த மேனுங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு 50 பால் 81 போட்டு நல்லா வாங்கினாரு. 9 4 4 6. பேர்ஸ்டோ 22 பால் 47, நிறைய கேட்ச் எல்லாம் விட்டாங்க அங்க இங்கேயும். அவருமே நல்லா ஆடினாரு. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நல்லா தான் ஆடி இருக்காரு. 4 4 6 6 அடிச்சிருக்காரு. 47. சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு 20 பால் 33. பெருசா ஸ்கோர் பண்ணுவாரு நான் நினைச்சேன் ஆக்சுவலா. ஏன்னா ரஷித் கானும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைங்கும் பொழுது அந்த மிடில் பேஸ்ல வந்து இவர் அந்த ஸ்வீப் ஷாட் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாருன்னு நினைச்சேன். பட் வந்து 33ல அவுட் ஆயிட்டாரு. திலக் வர்மா இன்னைக்கு ஒரு நல்ல ஃபார்ம் காமிச்சாரு. 11 பால் 25 கோயிங் இன் டு த ப்ராக்ரஸிங் இன்டு த பிளே ஆஃப் வந்து அவங்களுக்கு இன்னும் நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கும். திலக் வர்மா பேக் டு ஃபார்ம் சொல்ல முடியாது, பட் போன சில மேட்சஸ் கம்பேரிட்டிவா நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் டீசென்டா ஆடி இருக்காரு. ஹர்திக் பாண்டியா 9 பால்ஸ் 22, கடைசியா அவர் தான் ஃபிளரிஷ் கொடுத்தாரு. நமந்தீர் இன்னைக்கு கொஞ்சம் லெட் டவுனா இருந்த மாதிரி தான் இருக்கு. 6 பால்ஸ் 9. ஆக்சுவலா அவருமே இன்னும் அடிச்சிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருக்கும் ஸ்கோர். ஒரு 230 235 கிட்ட அடிச்சிருப்பாங்க. 228ங்கிறது ஒரு ஹியூஜ் டோட்டல் தான். டெஃபினட்டா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க 2 குரூஷியல் கேட்சஸ் விட்டுறீங்க எடுத்தோனே அப்படின்னா இட்ஸ் அ கிரைம். அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் எலிமினேட்டர் மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து ஹீஸ் அ கிரேட் பிளேயர். ஸோ ஆப்வியஸ்லி ஓப்பனர், ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸ்ங்கிறப்போ 2 கேட்ச் ஒன்னும் இல்ல, அது ஒன்னு கோச்சே விட்டாரு. அடுத்து குஷல் மெண்டிஸ் நானும் விடுவேங்கிற மாதிரி விட்டாரு. வெரி 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 டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட். அங்கேயே வந்து பவுலர்ஸ் கண்டிப்பா கூட பீன் இந்த பேக் ஃபுட். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் கேட்ச், ரொம்ப சிம்பிளா நல்லா ஈஸியா இருந்த கேட்சை விட்டுட்டாங்க. குஷால் மெண்டிஸ்க்குலாம் கிளவோட இருக்காரு. அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரெஷர் தெரிஞ்சது. அவரோட கிளவ் ஒர்க்ல இன்னைக்கு பயங்கர ஃபிளாப்பியா இருந்தாரு. அப்புறம் அதுவும் இல்லாம வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு நம்ம இன்டர்நேஷனல் லெவல்லையும் பார்த்துருக்கோம். அவர் கேட்சை விட்டுட்டா எந்த அளவு அதை கேபிட்டலைஸ் பண்ணுவாரு, எந்த அளவு ஆப்போனண்ட் வந்து அதுக்கு பே ஆஃப் பண்ண வைப்பாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. 80 ரன்ஸ் சும்மா இல்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்து அடிச்சா அதுவே ஒரு பெரிய இம்பாக்ட் தான். இது வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது எம்ஐட்ட வந்து அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தப்ப எனக்கு ஒண்ணு பட்டுருச்சு. ஓகே இன்னைக்கு உங்க கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி, அதாவது நேத்து பஞ்சாப் பண்ண மாதிரி இவங்க பண்ணலனா ப்ராப்பர் ஒரு 2 ஓவர்ஸ் கண்டிஷன் அனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா they can go hard. அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர்ல ரோஹித் சர்மா நீங்க 2 கேட்ச் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனன்ட்ஸ் பவுலிங்கு கொஞ்சம் தங்கு விழுந்த சமம் தான். அதுல பேர்ஸ்டோ வந்துதாங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாப்ல. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தப்போ யோசிச்சேன், பட்டுருச்சுன்னா ஆட்டத்தை காட்டிடுவான்ட்டு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லயே அவங்க கொஞ்சம் அல்லு விட்டு வச்சிட்டாங்க ஜிடிக்கு சீரியஸா. அதான் மும்பை பேட்டிங் பொறுத்தவரையும் இப்போ பிளே ஆஃப்ல வந்து இப்போ லீக் ஸ்டேஜ்ல மோர் டிபெண்ட் அந்த சூரியகுமார் யாதவ் அவரோட இன்னிங்ஸ் தான் பெரிய இன்னிங்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் பெரிய இன்னிங்ஸ் ஆடலனாலுமே ஒரு 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணி நல்லா வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கரெக்டான டைம்ல ஒரு யூனிட்டா பேட்டிங்ல ஒரு யூனிட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருமே இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு குட் டச்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. இல்ல மெயின் திங் என்னன்னா ப்ரோ, இன்னைக்கு எல்லாருமே they knew what to do. அந்த ரோல்ஸ் வேர் கிளியர். அவங்க வந்து அவங்க பாட்டை பண்ணிட்டு போனாங்க. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு பிளேயர் மேல டிபெண்டா இல்லாம as a டீமா வந்து பெர்ஃபார்ம் பண்றப்போ தட் இஸ் டெஃபினெட்லி குட் சைன்ஸ். அது வந்து மும்பைட்ட ஆஃப் லேட்டா கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி டீம் கான்ட்ரிபியூஷனால தான் இந்த அளவுக்கு ஒரு கிரேட் ஸ்கோருக்கு வந்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டா என்டையர் பேட்டிங் யூனிட்டுமே ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்.
மெயின் பாயிண்ட் ரோஹித் சர்மா சைன் ஆனதால அது எல்லா ஒரு டீமுக்கும் மொத்த டீமுக்கு அது ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ் ஃபார் எம்ஐ அண்ட் ஐபிஎல்லையுமே 7,000 ரன்ஸ் இப்போதைக்கு அடிச்சிருக்காரு அவரு. அதான் அவர் ஒருத்தர் சைனா போனதால ரிக்கல்டன் ஒரு பார்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு, வில் ஜாக்ஸ், ஸ்கை பார்ட் ஆஃப் முந்தைய மொத்தமா சொல்ல வரும் ப்ரோ. இல்ல அது இப்போ வந்து ரோஹித் சர்மா அடிச்சதால பேர்ஸ்டோ அந்த மொத்த எப்பவுமே எம்ஐக்கு ஓப்பனிங் கொஞ்சம் அப்படி இப்படி 50-50 அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்டா ஆடினதால எல்லாரும் செட் ஆட்டாங்க. இன்னொன்னு ஸ்கை வந்து ஆக்சுவலா இந்த சீசன் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு மேட்ச் வரைக்குமே 25+ ரன்ஸ் கிராஸ் பண்ணாம இருந்ததே இல்ல. மொத்த மேட்சும் கணக்கு எடுத்து பார்த்தா 25+ ரன்ஸ் கிராஸ் பண்ணிடுறாரு. அதுவும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ஸ்ல கிராஸ் பண்றதால எல்லாம் அவங்களுக்கு நல்ல பூஸ்டப்பா இருக்கு. எம்ஐக்கு இந்த பினிஷிங் டவுன் லைன் இந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு நமந்தி இருக்கு, நல்ல ஒரு பூஸ்டப்பா இருந்துருது. இன்னொரு திங், இப்போ நம்ம பிளே ஆஃப்குள்ள வரும்போது நிறைய பேர் நம்மளே டவுட் பண்ணோம். இப்போ வில் ஜாக்ஸ் போயிருவாரு, ரியான் ரிக்கல்டன் போயிருவாரு, எப்படி இருக்க போகுது இந்த பேட்டிங் லைன் அப், யாரை உள்ள கொண்டு வர போறாங்க, எல்லாம் செட் ஆயிருமா, இனிஷியலா அவங்க கொஞ்சம் டைம்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா செட் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேட்சே அந்த மாதிரி 2 மெயின் பிளேயர்ஸ் இல்லாதப்பயுமே 220+ ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு டெஃபினட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிருக்காங்க. யாரு போனா என்ன, நாங்க அதே கடப்பாரதான்னு சொல்லியிருக்காங்க. ஜிடியோட பவுலிங்க்கு போயிடலாம். என்னை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருந்தேன். என்னை பொறுத்தவரையுமே ஐ ஸ்டில் ஸ்ட்ராங்லி ஃபீல் ஜிடி பவுலர்ஸ் அண்ட் தேர் ஃபீல்டிங் காஸ்டட் தெம் திஸ் மேட்ச். அதான் எனக்கு தோணுது. சிராஜ் இன்னைக்கு 4 ஓவர்ஸ்ல வந்து 37 ரன்ஸ் 9 எக்கானமி, ஒரு விக்கெட் எடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு 4 ஓவர்ஸ் 53, பர்பிள் கேப் ஹோல்டரு. நல்லா பிலீஃப் வச்சிருந்தாங்க பிரசித் கிருஷ்ணா மேல டெலிவர் பண்ணுவாருன்ட்டு. சிராஜ் மேலேயும் அதுதான் ரொம்ப பிலீஃப் வச்சிருந்தாங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிட்டு இருக்க மாதிரி ஜிடி பவுலிங் போட்டா ஒரேடியா சூப்பரா போடுவாங்க, இல்லாட்டி வந்து ஒரேடியா செம்மையா அடி வாங்குறாங்க. ஆர்ஆர் மேட்ச்லயும் அப்படிதான், அவங்க 2 விக்கெட் எடுக்க முடியாம அவ்வளவு திணறாங்க. அப்புறம் இந்த பிரேக்குக்கு அப்புறமே பார்த்தோம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். சிஎஸ்கே கூடலாம் 220 230+ அடிக்க விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு பிரேக்குக்கு அப்புறமே அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. சாய் கிஷோர் அவரையுமே இன்னைக்கு அடிச்சிட்டாங்க 4 ஓவர்ஸ் 42. ஏன் சாய் கிஷோர் ஓவர் கொடுக்கலான்னு கேட்டுட்டு இருந்தோம். பட் மும்பையோட குவாலிட்டி பேட்டிங் அதிலே தெரிஞ்சது, அவரையுமே இன்னைக்கு பயங்கரமா அடிச்சிட்டாங்க. ரஷீத் கான் 4 ஓவர்ஸ் 31. நான் ரஷீத் கான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த எக்கானமி அதெல்லாம் தவிர எனக்கு வந்து அவரு விக்கெட்ஸ் எடுக்கணும், அதுக்கு தான் ரஷீத் கான் தேவை. இப்படி எப்படி பும்ரா வந்து எம்ஐ வந்து ஒரு சீட் கோட் மாதிரி யூஸ் பண்றாங்க, அதே கேலிபர்ல இருக்க பிளேயர் ரஷீத் கான். ரீசெண்டா ரொம்ப ஃபார்ம்ல வந்து டிப் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் என்ன பொறுத்தவரை ஸ்பின் பவுலிங்ல அதே கேலிபர்ல இருக்கவர். அவர் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது வாஷிங்டன் சுந்தர் 1 ஓவர் தான் போட்டாரு 7 ரன்ஸ். ரொம்பவே ஃபிளாப்பியா இருந்துச்சு இன்னைக்கு ஃபீல்டிங் பவுலிங் ரெண்டுமே. மெயினா எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஓவர்ஸ் தான் ப்ரோ டெஃபினட்டா வந்து கேமை கம்ப்ளீட்டா மாத்தி விட்டுருச்சு. அந்த கோச் ஓவர் தான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்டா இருந்துச்சு. ஏன்னா ஓகே அது வரைக்கும் கூட ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் சர்ஃபேஸ்ல ரன்ஸ் வந்து போக தான் செய்யும், தட் இஸ் ஃபைன். பட் ஆனா கடைசியில அந்த எஸ்பெஷலி அந்த ஓவர் தான் வந்து கம்ப்ளீட்டா மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணி டோட்டலா கேமை திருப்பி விட்டுச்சு. ஹர்திக் பாண்டியாவோட நாக் வந்து இந்த கேம்ல வாஸ் வெரி க்ரூஷியல். எஸ்பெஷலி அங்கதான் வந்து ஜிடி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பவுலிங்ல டெஃபினட்டா தே வுட் ஹவ் ஹேட் குட் சான்ஸ் டு வின். பவுலிங் பத்தி பேசும்போது ப்ரோ, நீ கோட்ஸே கண்டிப்பா வந்து ஃபீல்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. நம்ம இப்போ ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொன்ன மாதிரி எஸ் பவுலிங் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாட் படி பார்த்தா ராஜஸ்தான் தான் மோஸ்ட் 200 கன்சிடர் டீம் பவுலிங்ல. இப்போ அவங்க 7 டைம்ஸ் கன்சிட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிடி வந்து 6 டைம்ஸ் கன்சிட் பண்ணிட்டாங்க. பவுலிங்கும் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் டோர்னமெண்ட்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஜிடி பவுலிங் லைனப் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லியிருந்தோம். பட் அதுதான் இப்போ பெரிய லெட் டவுனா இருக்கு. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இன்னைக்கு எம்ஐ மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலிங் லைனப் அவங்களே 200+ கன்சிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிடி பவுலர்ஸ் கன்சிட் பண்ணதும் ஓகே இஷா இருக்கு, ரொம்ப ஓகே. ஒரு 28 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஜிடியோட ஃபீல்டிங்லயும் ஒன்று ஆக்சுவலா மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த ஒரு கேட்ச், பேஸ்ட்ரோட கேட்ச், குரூஷியல் மூமெண்ட், பயங்கரமான ஒரு மூமெண்ட். சாய் சுதர்சன் அதை கரெக்டா அவர் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அதை கரெக்டா அப்படி ஹிட் பண்ணி விட்டாரு. அந்த சைடு கோச் அதை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல மூமெண்ட் ஆக்சுவலா. அங்கதான் கொஞ்சம் டர்ன் ஆச்சு. அங்கிருந்து தான் வந்து ரஷீத் கான் ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டாரு. அங்கிருந்து தான் கொஞ்சம் புல் பேக் பண்ணாங்க ஜிடி. அதுதான் ஒரு மொமெண்டான மேட்சா இருந்தது. ஆக்சுவலி ஜிடியோட கிராஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாப் மேட்ச் அரௌண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷர்ஃபன் ருதர்ஃபோர்ட் கூட நம்ம நிறைய பேசிப்போம். அந்த மேட்ச் வந்து நம்ம பவுலிங்கை கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஏன்னா அரௌண்ட் அந்த மேட்ச்மே 230 சம்திங் ஏதோ கன்சிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பிரசித் கிருஷ்ணாலாம் வந்து ரொம்ப போரா போட்டிருந்தாரு. அந்த மேட்ச் நம்ம ஜிடி பவுலிங்கை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து த்ரூ அவுட்டாவே சூப்பரா போட்டாங்க, பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணாங்க, எல்லாரோட வாயும் அடைச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஜிடி பவுலிங். ஆனா முடிக்கிறப்போ மறுபடியும் அந்த 3 மேட்ச் இப்ப நீங்க லாஸ்ட் 3 மேட்சஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மேட்சுமே 200+. சென்னையோடய 200+. அதுக்கு முன்னாடி யாரோட விளையாண்டாங்க? எல்எஸ்ஜி லக்னோ மார்ச் செஞ்சுரி.
எல்எஸ்ஜி அது ஒரு 200+. ஸோ அது இந்த மேட்ச் 200+ங்கிறப்போ லாஸ்ட் 3 மேட்சஸ்மே they are not finishing on a good note with the bowling. ஆக்சுவலா ஜிடி bowling பாத்தீங்கன்னா ஸ்மித்தியன் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் அகேன்ஸ்ட் ஒரு 240+ கன்சீட் பண்ணிருப்பாங்க. சரி அவங்க பிரசித் கிருஷ்ணா சிராஜ் எல்லாருமே சொதப்பிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வர்ற கேம்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டா கரெக்டா போட்டு இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா ஒன்னு சொல்ல போனா அவங்கதான் இந்த போஸ்ட் வார் இந்த சஸ்பென்ஸ் இதானாங்கல்ல அதுல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ண டீமே இவங்க தான் ஒட்டுமொத்த டீமாவுமே. இவ்வளவு நல்ல பிரேக் இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க பவுலிங் இவ்வளவு இதுவா இருக்கு. ஏன்னா டெல்லியோட நீங்க ஜெயிச்சிங்க. ஆனா அப்ப நீங்க 200 கிட்ட கன்சீட் பண்ணீங்க டெல்லி அகேன்ஸ்டாவுமே. அது சாய் சுதர்ஷன் சுமன் கிலோட கிளாசிக்கல் பேட்டிங். ஆனா அது டிஃபர் ஆயிடுச்சு. பிளஸ் லக்னோ அகேன்ஸ்ட் ஒரு 231, அப்புறம் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் ஒரு 230+, இன்னைக்கு ஒரு 220 சம்திங்னா உங்க பவுலிங் நல்லா அஃபெக்ட் ஆயிருக்கு. இதனைக்கு ஒரு பர்பிள் கேப் ஹோல்டர் உங்க லைன் அப்ல, பிளஸ் ஒரு ஒன் ஆஃப் த மாடர்ன் டேஸ் பெஸ்ட் வின்னர் இன் T20, அப்புறம் ஒரு அப்கமிங் ஒரு நல்ல டெவலப்பிங் பவுலரான சிராஜ். இத்தனை பேர் வச்சு நீங்க சொதப்புனீங்கன்னா பேசிக்கா எங்கேயோ மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு. பிளஸ் ஆப்வியஸா எல்லாரும் சொல்ற அந்த கேட்ச் டிராப்ஸ், இந்த டிராப் கேச்சஸ் ஒரு பெரிய மொமெண்டம் ஷிஃப்டா இருக்கு ஜிடிக்கு. அப்படி பார்த்தா அப்படியே நம்ம ஜிடியோட பேட்டிங்க்கு வந்துருவோம். கில் இன்னைக்கு ஃபெயிலியரு, 2 balls 1 போல்ட், ஒரு நல்லா டெரிஃபிக்கா ஒரு பால் போட்டு தூக்கி விட்டாரு. சாய் சுதர்ஷன் இன்னைக்கு செமையா ஆடினாரு, 49 ball 80. ஸோ வந்து இந்த கேம் இவ்வளவு தூரம் அலைவா இருந்துச்சுன்னா அதுக்கு மெயினான ரீசன் வந்து சாய் சுதர்ஷன் தான். ஆனா தப்பான டைம்ல வந்து அப்படி ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரையும். அங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளே ஆகுது அப்படின்ட்டு தோணுது. பட் ஸ்டில் ஹி வில் லேர்ன். பட் வந்து இன்னைக்கு மேட்ச் போயிருச்சு. 49 balls 80 runs. குஷால் மெண்டிஸ் நல்லா ஆடினாரு. போல்ட் தான் 2 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 10 balls 20 செமையா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஹிட் விக்கெட்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 24 ball 48 பயங்கரமா ஆடினாரு. வாஷி வந்து இன்னைக்குதான் ஒரு நல்ல ப்ராமிஸ் கிடைச்சாரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன் ஜிடி அதை வந்து சொல்லிக்கலாம். வந்து கரெக்டான ஆல்ரெடி ஒரு டைம் அவர் நம்பர் 4ல யூஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா ப்ராமிஸ் காமிச்சாரு. திருப்பி அவர் வந்து டிராப் பண்ணிட்டாங்க, என்ன ரீசன் தெரியல. அப்புறம் திருப்பி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கும் நல்லா ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்ன தோணிட்டே இருக்கு. ஷர்பின் ரூதர்ஃபோர்ட் இன்னைக்கு 15 ball 24 அவர் ஒரு 4 4 அடிச்சாரு. பட் ஸ்டில் கான்டெக்ட் ஆஃப் த கேம்ல வந்து 15 ball 24 இஸ் நாட் இனஃப். ராகுல் தெவாட்டியா ப்ரிடாமினண்டா பினிஷர் ரோல் ரீசன்ட் பாஸ்ல வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு பினிஷிங்ல. இந்த சீசன்ல நான் போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் வந்து பினிஷிங்ல நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காருங்கும் போது அவர் நம்பி தான் அந்த பினிஷர் ரோலுக்கு எடுத்திருக்காங்க. பட் ஹி ஃபெயில் டு டெலிவர். 11 ball 16. அதுக்கப்புறம் ஷாருக் கான் பிக் ஹிட்டர் ஆஃப் த பால், அவருமே ஒரு பினிஷர் ரோலுக்கு ப்ரிடாமினண்டா பினிஷருக்காகவே லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்காகவே எடுத்த பிளேயர் தான். 7 balls 13 அவராலையும் முடிச்சு கொடுக்க முடியல. பட் ஸ்டில் நல்லா ஃபைட் பண்ணாங்க. 208 வரையும் நல்லா ஃபைட் பண்ணி வந்தாங்க. பட் ஸ்டில் நம்ம அடுத்து எம்ஐ பவுலிங் பேசும்போது பேசுவோம். கண்டினியூ. குஜராத் டைட்டன் பேட்ஸ்மேன் அதுவும் சுமன் கில வந்து கண்டிப்பா இந்த இடத்துல நான் பிளேம் பண்ண விரும்புறேன். ஏன்னா இப்போ இந்தியன் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச், நாக் அவுட் மேட்சஸ்லாம் வந்து ப்ரூவ் பண்ணணும், அடிச்சு காட்டணும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு ஒரு ரேஷ் ஷாட், நான் வந்து அதை கரெக்டானு கூட சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ்லாம் இருக்கு, அந்த மாதிரி கூட ஆடிக்கலாம். அது ஒரு ஸ்ட்ரைட் பால் தான், ஆக்சுவலா ஸ்டெம்ப் லைன்ல அந்த பால் தான். அக்ராஸ் த லைன் ஆட போயிட்டு எல்பிடபிள்யூலாம் வந்து அதை ரிவ்யூ வேற எடுக்கிற, அதெல்லாம் பிளம் இன் ஃப்ரண்ட். அதெல்லாம் வந்து கண்டிப்பா டோட்டலி டிசப்பாயிண்டட். அவர்கிட்ட நான் இன்னைக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்ன்றப்ப எல்லாருமே பாருங்க திரும்பியுமே இந்த நாக் அவுட் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிக் பிளேயரை திரும்பி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விடுறது அக்செப்டே பண்ணிக்கல. அதுவும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், இன்னமும் அந்த வீக்னஸ் இருக்கா? ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அவங்கள்ட்டயும் அந்த வீக்னஸ் இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. கேப்டன்ஸ் அட்வான்டேஜ் அந்த இடத்துல யூஸ் பண்ணி ரிவ்யூக்கு போயிட்டாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா பிளம் இன் ஃப்ரண்ட். மேபி சாய் சுதர்ஷன் என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. பட் வெரி மச் பிளம். பேட்ல பட்டிருந்தா அவ்வளவு கான்பிடென்ட்டா ரிவ்யூ போயிருக்கலாம். இல்ல பேட்ல பட்டமா ஏதாவது ஃபீல் இருந்திருந்தா கூட அவ்வளவு கான்பிடென்ட்டா ரிவ்யூ போயிருக்கலாம். நல்லா 4 சகப்பு வருது நல்லா. அப்ப போய் ரிவ்யூ லூஸ் பண்றாங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாமே அக்செப்டட் தான். பட் மேபி அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, மோஸ்ட் கீ திங் ஃபார் ஜிடி இஸ் தேர் ஓபனர்ஸ். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல மேபி இதுக்கு வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்துக்கலாம், ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு தோணிருக்கலாம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லாம் தோணிருப்பாங்க. பட் ஆனா ஓகே, நான் நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டிசிஷன் எடுத்துக்க கூடாதான். பட் வாட் வுட் ஹவ் கான் இன் தேர் மைண்ட்ங்கிறது அதுவா தான் இருந்திருக்கும். ப்ரோ அப்படி பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கே போயிருக்க கூடாது ப்ரோ. சுமன் கில் அது அக்ராஸ் த லைன் சம்பந்தமே இல்லை ப்ரோ. அது ஸ்ட்ரைட்டாவே ஆயிட்டு இருக்கலாம். அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஸ்ட்ரைட் டிரைவே நல்ல ஒரு ஷாட் வச்சிருக்காரு. ஆக்சுவலா நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடிக்கலாம். அதான் அந்த 200 மைண்ட்ல பிளே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இவ்வளவு ரேஷ் ஷாட் போவர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல.
கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் இன்னைக்கு. கண்டிப்பா அவர் ப்ளேம் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் அப்படி இப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி போர் இன்னிங்ஸ் ஆனா நம்ம கண்டிப்பா ப்ளேம் பண்ணி தான் ஆகணும், கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். பிளஸ் நெக்ஸ்ட் இப்போ சுதர்ஷன் வந்து செம மெச்சூரிட்டி காட்டினாரு. சுதர்ஷனும் சரி, குஷால் மெண்டிஸ் இன்னைக்கு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. நல்லா லேட்டா ஆடலாம், சாண்ட்னரை நல்லா லேட்டா ஆடலாம்னு சொல்லிட்டு அவர் தலையில அவரே மண்ணை வாங்கி போட்டாரு. சரி ஓகே, இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். என்னதான் கீப்பிங்ல ஃபிளாப்பியா இருந்தாலும் பேட்டிங்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. வாஷிங்டன் பிளஸ் சாய் சுதர்சன் தான் வந்து கேமை ரொம்பவே அலைவா வச்சுட்டாங்க. மும்பை கண்டிப்பா வந்து ஒரு ஃபியர்ல இருந்தாங்க, எங்க இது நம்ம கையை விட்டு போதும்னு சொல்லி. ஆனா எல்லா ஓவர்லயும் ஒரு பவுண்டரி கன்சிடர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து சிங்கிள்ஸும் சூப்பரா ரொட்டேட் பண்ணாங்க. அது சிங்கிள்ஸ்னா 2-7 சூப்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இதான் குஜராத் தமிழன்ஸ் வந்து வேற லெவல்ல இந்த கேமை கொண்டு போனாங்க. அதனாலதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தே வான் அவர் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பரா கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அங்கதான் மெயினான பாயிண்ட் இருக்கு. 40 balls 80 runs இருக்கப்ப நீ பவுலர் 200 கன்சீட் பண்ணதை சொல்றதை விட ஒரு கண்டிப்பா ஒரு குவாலிட்டி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தா இதை சேஸ் பண்ணிருப்பாங்க. இல்லன்னு சொல்றியா நீனு? 40 balls 80 வந்து சேஸ் பண்ண முடியாதுங்கிறியா? நான் திருப்பி அதுக்கே தான் வரேன். இன்னைக்கு வந்து வாஷிங்டன் சுந்தரம் வந்து நம்பர் 4ல ஆரம்பிச்சாங்க, அவர் டெலிவர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருக்க பிளேயர்ஸ் ஆல்ரெடி. ரூதர்ஃபோர்டு பெருசா ஐபிஎல் லெவல்ல ப்ரூவ் பண்ணல, ஐ எம் அக்செப்டட். பட் ஷாருக் கானால பாலை ஹிட் பண்ண முடியும். ராகுல் திவாட்டியா நல்லா ஆடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கேம்ஸ் பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்கும் போது அந்த இடத்துல வந்து வேற யாரும் நம்ம இது பண்ணிருப்போம். என்ன பொறுத்தவரையும் மும்பையோட குவாலிட்டி பவுலிங் அண்ட் ஜிடியோட ஓவராலா அந்த டோர்னமெண்ட்டே நீ வந்து த்ரூ அவுட்டா எடுத்து பாத்தீங்கன்னா ஜிடியோட மெயினான ஸ்ட்ரென்த் வந்து என்ன பொறுத்தவரையும் அவங்க பவுலிங் தான். அவங்க பவுலிங்கை வச்சு ஒரு மேட்ச் வந்து ஒரு 180 இல்ல 190 அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டுட்டா நம்மளோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் குவாலிட்டியை வச்சு வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஆடினாங்க. இது நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படிங்கறதான் ஆடி இவ்வளவு நாள் வந்து ஆடி அவங்க சக்சஸ் பார்த்திருக்காங்க. பட் இன்னைக்கு அந்த டாப் ஆர்டர்ல கில்லு ஃபெயில் ஆகியுமே பட் ஸ்டில் இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் நீ சொல்றது கரெக்ட் தான், அந்த லோயர் மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆயிருக்காங்க. பட் தே ஹேவ் த குவாலிட்டி இன் லோயர் மிடில் ஆர்டர் இன்னைக்குமே. பட் they fail to deliver against quality bowling attack like Mumbai. இவன் தான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தான், ராகுல் திவாத்தியா வந்து 2 பால்ல ஒரு 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள பிளேயர்னு சொல்லியிருந்தான். பட் இந்த சீசன் த்ரூ அவுட்டா அவர் ஃபெயில் ஆயிருக்காரு. ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 14 அவருக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் ஆனா இப்போ இந்த மேட்ச்ல ஒரு நல்ல சான்ஸ், 40 balls 80 runsன்றப்போ ஒரு நல்ல சான்ஸ் அடிச்சு ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா அவர் அடிப்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் கண்டிப்பா ஃபெயிலியர் தான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன் மோர் திங், ரூதர்ஃபோர்டு நீ தான் ஃபர்ஸ்டே கிரிட்டிசைஸ் பண்ணிருப்ப. அவருக்கு வந்து அந்த ஆஃப் சைட் லைன்ல போட்டு ஆட மாட்டாரு. இன்னைக்கு வந்து முன்பே இந்த பிளானுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிதான் அவர் இன்னுமே இப்பயுமே அவர் வந்து 140 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடினாரு. இப்ப பூம்ரா மாதிரி நம்ம அது பவுலிங்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகே அதை விட்டுலாம். அதான் இப்போ 2 பேட்ஸ்மேன் வந்து குவாலிட்டி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீ சொல்ற, பட் இந்த சீசன் ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுதான் ரீசன் நான் சொல்றேன். பட் நீ இருந்தாலும் குவாலிட்டி பேட்ஸ்மேன் இருக்காங்கன்னு சொல்றது எப்படி நீ ஜஸ்டிஃபை பண்ற எனக்கு புரியல. இந்த மேட்ச் அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, ஐ அக்செப்ட். அவங்க வந்து இந்த மேட்ச் ஒரு லாஸ்க்கு வந்து அவங்களும் ஒரு ரீசன். நான் என்ன சொல்றேன்னா இந்த டோர்னமெண்ட் ஆக்சுவலா ஓகே, இந்த டோர்னமெண்ட் அவங்களுக்கு வந்து ஃபிளாப்பியா தான் இருந்திருக்கு. பட் வந்து அந்த இடத்துல வந்து பேட்டிங்கே லோயர் ஆர்டரா இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த இடத்துல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, பட் இந்த டோர்னமெண்ட்ல அவங்க டெலிவர் பண்ணல. அதுதான் இல்ல ஆக்சுவலி ரஹ்மான் ப்ரோவே நம்ம ஒரு எபிசோட்ல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஹிட்டர் குஜராத் தமிழன்ஸ் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிருப்பாரு, குஜராத் டைட்டன்ஸ் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிருப்பாரு. 2-3 வீடியோல கூட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். தே ஆர் டெஃபினெட்லி ஹிட்டர் ஷார்ட். நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் லோயர் மிடில் ஆர்டர் பத்தி பேசினப்போ ஒரு ஹிட்டர் ஷார்ட்னு சொல்லியிருப்பாரு. அது டெஃபினட்டா இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. என்னதான் வந்து பவுலிங் பத்தி நம்ம பேசினாலுமே டெஃபினட்டா ஒரு டீமுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் லோயர் மிடில் ஆர்டர்ல வேணும். அவுட் ஆஃப் இம்பாசிபிள் சிச்சுவேஷன்லாம் கிடையாது. இன்னைக்கு 7 over 80 run டெஃபினட்டா பேட்டிங் பிச்சில் ஆன் கார்ட்ஸ் தான். அதுவும் டியூ ஃபேக்டர் வேற இருந்துச்சு. சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த த்ரெட்டனிங் ஃபேக்டர் ஒரு ஹென்ரி கிளாசனோ, ஒரு ஆண்ட்ரே ரசலோ, ஒரு கேரன் பொலாடோ த்ரூ அவுட்டா வாட் they have did for their franchise அந்த அளவுக்கு இல்லனா கூட அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல. இங்க ரொம்பவே ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் நான் பாக்குறேன். பிளஸ் எஸ்பெஷலி அந்த நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 அந்த நம்பர் 7 ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்ததுக்கு அப்புறம் மற்ற டீம்ஸ்லாம் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் சொல்ற மாதிரி மற்ற டீம்ஸோட கோரே வந்து 8 வரைக்கும் பேட்டிங் ஹெவியா இருப்பாங்க. சோ அதனால நம்பர் 6ஓட மைண்ட்ல சைக்காலஜிக்கலி they have an advantage to go for the shots. அந்த குஷன் அண்ட் லெவரேஜ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி டெஃபினட்டா இன்னைக்கு அந்த வாஷிங்டன் சுந்தர் ட்ரெண்ட் போல்ட் டேக் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினட்டா தட் வாஸ் குஜராத் டைட்டன்ஸ் கேம். எஸ்பெஷலி இன்னைக்கு டியூ ஃபேக்டரியும் அந்த 7 ஓவரையும் கம்பேர் பண்றப்போ கண்டிப்பா கையில இருந்த கேம் தான் அது. சோ வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா 3 பேருமே வின் டெலிவர். அதே மாதிரி லாஸ்ட் 3 மேட்சஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே 200+ கன்சீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மிடில் ஆர்டர் எடுத்துக்கிட்டா ஒரு மேட்ச் ஷாருக் கான் நம்பர் 5ல விளையாடி கொடுத்தாரு. பட் அதை தவிர டோட்டலா நீங்க 3 மேட்சஸ் எடுத்தீங்கன்னா 5, 6 and 7 didn't step up. That is also one of the major reasons for lossங்கிறத நான் ஃபர்மா பிலீவ் பண்றேன். நான் எப்படி பார்த்தா ஜியோட லோயர் மிடில் ஆர்டர் இந்த சீசன்ல சான்சஸே கிடைக்கல.
டாப் ஆடுற எல்லா மேட்சும் முடிச்சிட்டாங்க. அது ஒண்ணு நம்ம நோட்டீஸ் பண்ணிருக்கோம். அப்படி பார்த்தா ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க ஜிடி. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல சும்மா சின்ன ஷார்ட்டா முடிச்சிடறேன். இப்ப ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, 200+ செட் பண்றாங்கன்னா உங்க டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கு. என்னோட டாப் 3 பேட்டர்ஸ் பட்லர், கில், சுதர்ஷன் 3 பேருமே 14 ஓவர் ஆடணும், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்க அடிக்கணும் அப்படின்னு செட் பண்றாங்க. ஓகே, ஆனா அது ரொம்ப போனதால, அது இந்த 14 மேட்ச்க்கு அதுவே கண்டினியூ ஆகிட்டு இருந்ததால இந்த லோவர் ஷாருக் கான்கா இருக்கட்டும், தெவாட்டியாவா இருக்கட்டும், ரூதர் ஃபோர்டுக்கு அப்பப்போ கிடைச்சது. அவர் ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்திருந்தாரு. ரஷீத் கான் அவருமே ஒரு ஹிட்டர் தான், ஓரளவுக்கு கொஞ்சம் பந்து சுத்துற ஆளுதான். நீங்க ஸ்மித் ப்ரோ நீங்க மென்ஷன் பண்ண மாட்டீங்க, ரஷீத் கான வரண்டீங்க நீங்க லைட்டா. ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே இந்த பாயிண்ட்ஸ் தான் பேசினப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டீம் ஷுட் கோ ஆல் பேசஸ் கவர்ட். எஸ், நீங்க உங்க ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓகே, பட் ஆல் பேசஸ் கவர்டா எக்யூப்டா நீங்க போகணும். அதான் வந்து ஒரு நல்ல டீம் காலக்கு. சோ டெஃபினட்டா இந்த லோவர் மிடில் ஆர்டர் டசன்ட் லுக் கன்வின்சிங். கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, எஸ்பெஷலி இன் பிளே ஆஃப்ஸ். நான் சொல்லியிருந்தேன் அங்கதான் வந்து மாற்று கருத்து சொன்னார் ரஹ்மான் ப்ரோ அண்ட் வேல் ப்ரோமே சர்டன் எக்ஷன் சொன்னார். பட் இன்னைக்கு வேல் ப்ரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க ப்ரோ, இப்போ ஜிடியோட மிடில் ஆர்டருக்கு சான்ஸே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சேஸ் பண்ணிருக்காங்க. நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி 200+. இந்த எல்லா மேட்சுமே வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் எல்லாமே ஸ்ட்ரைக் வந்திருக்கு, சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்ல ப்ரோ, அதான் சொல்ல வரேன். இங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, டாப் ஆர்டர் செம ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்காங்க. கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷன், பட்லர் வந்தா பட்லர், பிளஸ் யாரானாலும் டாப் 3 செட்டில்டு. ஓகேங்களா? இப்ப மிடில்ல ஒரு பிளேயர், அது ஒரு குவாலிட்டி பிளேயர் இருந்தாலே போதும் இந்த ஜிடிக்கு. கண்டிப்பா அவங்க வந்து டெஃபினட்டா நெக்ஸ்ட் சீசன் வேற லெவல்ல வந்துருவாங்க. ஏன்னா இந்த இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கும் போதே அவங்களால இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுது. மும்பை இந்தியன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு பயத்தை கண்ணில் காட்ட முடியுதுன்னா ஒரே ஒரு குவாலிட்டி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தாலே போதும். ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவர் ஃபீல்டிங் பண்ணியே அவர் காலை உடச்சு கிளம்பிட்டாரு. அவர் இருந்திருந்தா இன்னும் ஒண்டர்ஸ் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். டிவில சொல்லிட்டே இருந்தான் ருதர்ஃபோர்டுக்கு பதிலாக பிலிப்ஸ் ஆடி இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அதான் யார் ஆடி இருந்தாலும் அவங்க இந்த ஐபிஎல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களான்னு தான் எனக்கு பெரிய கொஸ்டின். இன்டர்நேஷனல் சொல்ல முடியாது, என்ன நாள் நடந்திருக்கலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல் லெவல் நம்ம எவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஐபிஎல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போனது. மேக்ஸ்வெல் ஒரு குட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி கூட போலாம். சோ அது ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். எஸ்பெஷலி குவைட் வல்னரபிள் அகைன்ஸ்ட் ஸ்பின் கிளென் பிலிப்ஸ். அந்த ஒரு ஃபேக்டர் யோசிச்சிருப்பாங்க. பட் ஒரு இன்ஜூரின்னு போயிட்டு அதை பத்தி பேச ஒன்றும் இல்ல. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ப்ரோ, ஐபிஎல்ல வந்து த்ரூ அவுட்டாவே வந்து நம்ம ஒரு மேஜிக் பார்த்திருக்கோம். என்ன மேஜிக் அப்படின்னா, நிறைய மேட்சஸ் வந்து காலகாலமா போஸ்ட் 2014-15 அப்புறமே வந்து காலகாலமா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன் தான் ஜெயிச்சு கொடுப்பாங்க. 7 ஓவர் 90, 7 ஓவர் 100, 8 ஓவர்ஸ் 100, 5 ஓவர்ஸ் 75, அந்த மாதிரி மேட்ச் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். சோ அங்கதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு இந்த மேட்சும் இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு முன்னாடி நீ சொல்லி இன்னுமே அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கியா? வந்து குவாலிட்டி பேட்டர் தான் அந்த அதே ஸ்டாண்ட் ஒன்னதான் கேட்கறேன். ஏன்னா உன்கிட்ட தான் கொஸ்டின் வச்சேனே ஆக்சுவலா. அதுதான் நான் திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்றது எப்படி கரெக்டா இருந்தவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனாலதான் இந்த மேட்ச் தோத்தோன்னு நீ ஓரளவு கன்சிடர் பண்றியா? இல்ல கம்ப்ளீட்டா பவுலிங்கால தான் தோத்தோன்னு நீ இன்னும் அதே பாயிண்ட்ல தான் நிக்கிறியா? ஏன்னா 40 பால் 80ன்றப்ப கண்டிப்பா சான்ஸ் இருந்தது. இல்ல நான் 40-60 தான் கொடுப்பேன். 60% பவுலிங் ஆல தோத்துருக்காங்கன்னா 40% அவங்க லோவர் பேட்டிங் ஆல தோத்துருக்காங்க ப்ரோ. ஆனா நீங்க போஸ்ட்ல கம்ப்ளீட்டா இதுதான் சொன்னீங்க, அதனாலதான் அவர் இந்த கொஸ்டின் வச்சாரு. நான் போஸ்ட்ல ஏன் அப்படி போட்டிருந்தேன்னா, அதுக்கு அகைன் ஜிடியோட டெம்ப்ளேட், இந்த வருஷம் டெம்ப்ளேட் வந்து நம்ம பவுலிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேசர்ஸ் உள்ள கொண்டு போய் ஆடலாம். நம்ம ஒரு இத்தனை ஒரு குறிப்பிட்ட லெவல் டோட்டல் வரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. பட் இன்னைக்கு அவங்களோட என்னை பொறுத்தவரையும் அந்த இன்னைக்குன்னு இல்லை, இந்த பிரேக்குக்கு அப்புறம் அந்த டெம்ப்ளேட் வந்து பிரேக் ஆனதுதான். ஐ மீன் பவுலர்ஸ் டெலிவர் பண்ணாம போனதுதான் அவங்க இந்த நிலைமைக்கு காரணம். ஒன் மோர் திங் நான் லாஸ்டா மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்மித்தியன் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணாரு, பிளே ஆஃப்ல அவங்க கண்டிப்பா இது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதான் இப்ப நடந்திருக்கு. சோ சொல்லிக்கிறேன், நீங்க அதை சொன்னப்போ நிறைய பேர் உங்களை அடிச்சாங்க, அதனாலயே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இல்ல முன்னாடியே அவர் சொன்னாரு, அவரு ஜிடி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொன்னாரு. இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்கல்ல. இல்ல அதான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம்டா, அதையும் சொன்னாரு. பட் பிளே ஆஃப்ல கண்டிப்பான அவர் ஷுவர்ஷாட்டா சொன்னாரு, பிளே ஆஃப்ல இது வந்து அவங்களுக்கு பெரிய மேஜர் இம்பாக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அதுவும் சொல்லிடலாம். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டப்ப நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. சோ இதையும் நம்ம மென்ஷன் பண்ணுமே நான் சொன்னேன். ஆனா நீ ப்ரெடிக்ஷனை புட்டு வைக்கிற ப்ரோ. ஆனா நீ ஸ்மித்தியன் ப்ரோ ஏங்க ப்ரெடிக்ஷன் இந்த ஒழுங்கா போலன்னு தான் திட்டுறானுங்க அசிங்கமா. ப்ரெடிக்ஷன் ஒழுங்கா ஆனா ஏதோ ஒண்ணு நீங்க வைக்கிறது ப்ரெடிக்ஷன் நம்ம வைக்கிற இஷ்டம் தான். ஆனா அது நடக்கிறப்போ நடக்காது நம்ம கையில இல்ல, பிளேயர்ஸ் கையில தான் இருக்கு. நம்ம அப்படியே மூவிங் ஆன் மும்பையோட பவுலிங்க்கு போயிடலாம். மும்பையுமே இன்னைக்கு 200+ கன்சீட் பண்ணிட்டாங்க. பட் தே ஹேட் த சீட் கோட். ஜஸ்பிரீத் பும்ரா அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு 4 ஓவர் போட்டிருக்காரு, வெறும் 27 ரன் தான் கொடுத்திருக்காரு, 1 விக்கெட்டு. அதுவும் குரூஷியல் டைம்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் அந்த 1 விக்கெட்டோட இம்பாக்ட் பெருசு இந்த மேட்சை பொறுத்தவரையும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட், பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு.
அப்படி ஒரு சீட் கோட் வச்சிருக்கப்ப ஆப்போனன்ஸுக்கு கண்டிப்பா அந்த ஃபியர் இருக்கும். ட்ரூலி சாம்பியன் பவுலர். அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் 4 overs வந்து இன்னைக்கு செம்மையா அடி வாங்கிட்டாரு 56. பட் வந்து கில்லோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அதுவுமே மேட்ச்ல வந்து அவங்களோட முதுகெலும்பே ஒட்டச்ச மாதிரி ஒரு விக்கெட் தான் கில்லோட விக்கெட். அகைன் கிளீசன் இன்னைக்கு நல்லா போட்டாரு. 3.3 overs வந்து 39 runs. கான்டெக்ட் ஆஃப் த கேம்ல வந்து இது எக்கனாமில பெருசா தெரிஞ்சாலும் சாய் சுதர்ஷன் விக்கெட்டே எடுத்து கொடுத்துட்டாரு. 3 பேருமே வந்து யாரு நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களை வந்து காலி பண்ணிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு 3 over போட்டு 37 runs. சாண்ட்னர் 1 over தான் போட்டாரு. மேபி அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனாலையும் இந்த டியூ வந்ததுனாலையும் சாண்ட்னருக்கு வந்து அதிகமா ஓவர்ஸ் கொடுக்கல ஹர்திக் பாண்டியா. ஸோ வந்து 1 over 10 runs. நமந்தீர் இன்னைக்கு 1 over போட்டாரு, அவர் ஒரு 9 runs. அஸ்வினி குமார் 3.3 overs போட்டிருக்காரு, 28 runs, ஒரு விக்கெட். அவருமே இன்னைக்கு எக்ஸப்ஷனலா போட்டாரு. இந்த மேட்ச்ல வந்து அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தப்போ வந்து நோ வி கேன் டெலிவர்ன்ட்டு பயங்கரமா போட்டு டெலிவர் பண்ணி கொடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப். இல்ல சொல்ற மாதிரி ஒரு க்ரூஷியல் டைம்ல அஸ்வினி குமார் ஓவர் கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. அப்ப கூட சீக்கா கூட கொஸ்டின் பண்ணாரு இது ஒரு ரைட் டிசிஷன் சொல்லிட்டு. ஆனா ரொம்ப சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸே தெரியல. ரொம்ப ஃபெய்த் வச்சு கேப்டனுக்கு டெலிவர் பண்ணிருக்காரு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் மேட்ச்ல ஒரு தடவை பார்த்தப்போ அஸ்வினி குமாருக்கு அந்த ஓவர் கொடுத்தப்போ ஒரு லெட் டவுனா இருந்தார். ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ரன்ஸ் போனாரு. பட் திரும்ப அந்த ஃபெய்த்தை வந்து ரீபே பண்ணிருக்காரு கேப்டனுக்கு. டெஃபினட் கிரெடிட் அஸ்வினி குமார். இன்னைக்கு ஸ்டாண்ட் அவுட் பவுலர் அதர் தென் பும்ரானா டெஃபினட்டா அஸ்வினி குமார். பும்ராக்கு ஒரு 80% நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தா ஒரு 60 to 70% வந்து நம்ம அஸ்வினி குமாரும் சொல்லியே ஆகணும். செம ஓவர்ஸ் அவர் போட்டது எல்லாமே ஒரு பெரிய குரூஷியலான ஓவர்ஸ். நல்ல அவரோட அந்த எப்படின்னா கேப்டனோட பிளானிங்க்கு பக்காவா போட்டாரு. அந்த ஃபீல்டிங்க்கு ஏற்ற மாதிரி போட்டாரு. ஏன்னா நான் நிறைய டைம் நம்ம தமிழ் கமெண்ட்ரிலேயே சொன்னாங்க எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அதை எப்படி அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு. பட் அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுலிங் போட்டு சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ஆக்சுவலா அஸ்வினி குமார் அந்த கிளீசன் ஓவருக்கு முன்னாடி ஒரு ஓவர் போட்டார்ல, அது வந்து மிட் ஆஃப் உள்ள வச்சுக்கிட்டு அவர் அந்த அந்த வைடர் லென்த் அந்த ஆஃப் ஃபுல்லர் ஆஃப் போட்டு இருந்தார். நான் பயந்துட்டே இருந்தேன், டேய் என்னையா பண்றீங்க நீங்க. இல்ல வெல்ப்ரோ உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அது எனக்கு வந்து ஆக்சுவலா மிட் ஆஃப் உள்ள வச்சுக்கிட்டு ஃபுல்லர் லென்த் போடுறது, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் ரிஸ்கி தான். அது வந்து அது ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காரு ஹர்திக்குமே. அது கேப்டன் ஃபீல்ட் செட்ஸ் எல்லாமே. ஒரு ஸ்டார்ட் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் கிளியர் பண்ணிடுவாரு கரெக்டா இன்சைட் அவுட் மாதிரி. அது கரெக்டா அந்த ஒரு பால் தான். அது கொஞ்சம் அவர் ஆர்ஜினுக்கு வந்துருச்சு. அது வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்க பிபிகேஸோட ஆடினாங்க நினைக்கிறேன், லீக் லாஸ்ட் மேட்ச். அந்த மேட்ச் அஸ்வினி குமார் பயங்கரமா அடி வாங்கினாரு. அதை பத்தி ஹர்திக் பாண்டியாட்ட போஸ்ட் மேட்ச்ல கேட்டிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் சொன்னார் ஹர்திக், நாங்க அஸ்வினோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் நாங்க பேக் பண்றோம். எங்களோட காம்பினேஷன்ல ஒரு கோர் பார்ட்டா இருக்காரு இவருமே. அந்த இம்பாக்ட் பிளேயர் அந்த ரூல் அவர் இருக்காரு, எங்களோட கோர் மேனா இருக்காரு இவருமே. சோ இவர் நாங்க பேக் பண்றோம், இவர் நல்லா டெலிவர் பண்ணுவாரு நம்பி சொன்னாங்க. அது செஞ்சும் காட்டிட்டாரு. அஸ்வினி குமார் நல்லா செஞ்சும் காட்டிட்டாரு. ஹர்திக்கோட நம்பிக்கையை தக்க வச்சுட்டாரு. குட். மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் வந்து நல்லாவே கரெக்டான டைம்ல விக்கெட் எடுத்தாங்க. எஸ் அந்த ஒரு 7 to 14 overs கிட்ட அவங்களால பவுண்டரி கன்சிட் பண்ணாம இருக்கவே முடியல. ஏன்னா அங்க வந்து ஜிடி பேட்டர்ஸ் எக்ஸலன்ட்லி பிளேட். கரெக்டா அந்த ஒரு பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு மீதி எல்லாம் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மேலேயும் நம்ம ஆசை போக முடியாது. கரெக்டான டைம்ல பூமரா எடுத்துட்டு வந்து கேமுக்குள்ள வந்துட்டாங்க. அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. சுத்தி முத்தி டீம்ல எல்லாரும் 9+, 8+, 10+ கன்சிட் பண்றப்போ இந்த ஒருத்த மட்டும் under 7 or under 8 எப்படி இருக்கிறாருன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா 200 கன்சிட் எம்ஐ அந்த வருஷம் நிறைய 200 கன்சிட் பண்ணிருப்பாங்க, அது தெரியல. ஆனா எல்லா மேட்ச்லயும் பார்த்தா பும்ரா ஒருத்தர் தாங்க அந்த ஒன் பாட்டு ஒரு தீல சொல்லெடுத்து அந்த மாதிரி மனுஷன் அந்த ரேஞ்சில ஒருத்தர் பண்ணிடுறாரு. அவருக்கு கெடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே கரெக்டா மொமெண்டம் பிரேக் பண்ணுது. பூம்ரா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஓன் பண்ணிருக்காரு. எந்த அளவுக்குன்னா நான் ஏதோ எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன்னா, ஒரு ரூதர்ஃபோர்டு உள்ள வந்ததுமே ஒரு ஓவர் போட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப லாஸ்ட் பால் வந்து டாஸ் பால், வேற ஏதாவது ஒரு பவுலர் அந்த டாஸ் பால் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு கிளியரன்ஸ் ஆயிருக்கும், ஒரு 6 or 4 அடிச்சிருப்பாங்க. பட் வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா ரூதர்ஃபோர்டு வந்து நம்ம அடிக்க போறது இல்ல, சும்மா தட்டி விட்டு இந்த ஓவரை கடந்து போயிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. வேற ஏதாவது பவுலரா இருந்தா கண்டிப்பா அந்த ஃபுல் டாஸ் 6 கிளியர் பண்ணிருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து இன்னைக்கு பேட்டிங்ல அவ்வளவா கான்ட்ரிபியூட் பண்ணனாலும் அந்த ஒரு மொமெண்டம் பிரேக் ஒன்னு போட்டாரு. வாஷிங்டன் சுந்தரம் சாய் சுதர்ஷனும் விளையாடும் பொழுது அந்த பண்ட் வந்து T20 வேர்ல்டு கப்ல பண்ண மாதிரியே வந்துட்டு ஒரு மொமெண்டம் பிரேக் ஒன்னு போட்டாரு. நிகில்னு சொல்லிட்டு கோச்சை கூட்டு வந்து ஸ்ட்ரெச் பண்றது, முதுக ஸ்ட்ரெச் பண்றது, அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு 7 minutes நினைக்கிறேன், 7-8 minutes வந்து கேம்ல பிரேக் விழுந்துருச்சு. அந்த இடத்து அந்த பிரேக்கை விட்ட அப்புறம் அடுத்த ஓவர் பும்ரா கையில பால கொடுத்தாங்க. அப்பதான் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தரம் வந்து எடுத்தாரு பும்ரா. சோ வந்து அந்த மொமெண்டம் பிரேக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு எம்ஐ. அது வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஆஃப் லேட் இதை சில டீம்ஸ் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நிறைய மேட்சஸ் கூட இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு இப்போ வர.
ஒரு டெம்ப்ளேட்டாவே ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ நீங்க பஞ்சாப் லக்னோ மேட்ச் பாத்தீங்க, பஞ்சாப்ல ஆர்சிபி லக்னோ மேட்ச் பார்த்தாலே அங்கேயுமே ரிசர்வ் பண்ற மாதிரி ஒரு பிரேக் எடுப்பாரு. ஒரு டெம்ப்ளேட்டாவே ஆப்போசிட் சைடு வந்து அடிக்கிறாங்க, இல்லாட்டி பவுலிங்ல ஒரு நல்ல ஸ்பெல்ல இருக்காங்கன்னா என்னத்தையாவது கைய காலை புடிச்சிட்டு படுத்துறானுங்க. வந்து பிசிய வந்து ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பண்ணி அப்புறம் ஆரம்பிச்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுது. ஒரு டெம்ப்ளேட்டாவே ஆயிடுச்சு. ஆனா அது அந்த மேட்ச்ல பண்ணி யூஸ் இல்ல. ஓகே ப்ரோ, ஜெயிச்சிட்டீங்க நீங்க, சூப்பர். கன்ஃபார்மா வந்து ஜிடி இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து நல்ல கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அவங்களோட ஆரஞ்சு கேப்பும் அவங்க கையில தான் இருக்கு, பர்பிள் கேப்பும் அவங்க கையில தான் இருக்குங்கும் பொழுது த்ரூ அவுட் த சீசன் வந்து நல்ல கிரிக்கெட் ஆடி இருந்தாங்க. இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல மட்டும்தான், இந்த லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல தான் அவங்களோட ரிதம் வந்து பிரேக் ஆயிருச்சு. இந்த பிரேக்னால அவங்க பவுலர்ஸால பெருசா டெலிவர் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆகி போயிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து பேட்டிங் லைனப் கொஞ்சம் டிப்ளீட்டடா இருந்தாலுமே, பவுலிங் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களோட டாக்டிக்ஸால வந்து இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்காங்க. பிரேக் முடிஞ்சுமே கொஞ்ச நாள் வந்து அவங்க டாப் 1 பொசிஷன்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியே ஆகி அவங்களுமே 2 மேட்ச் எல்எஸ்ஜி கூட சிஎஸ்கே கூட ஒன்று லூஸ் பண்ணி இப்போ வந்து எம்ஐ கூடயும் லூஸ் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. பட் வி கேன் சே ஜிடி பிளேடு குட் கிரிக்கெட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். கிரெடிட்ஸ் டு ஆஷிஷ் நெஹ்ரா. அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தாரு கிரவுண்ட்ல. நான் தமிழ் கமெண்ட்ரியில கேட்கும் போது ஸ்கூட்டர்ல எல்லாம் வருவார் உள்ள கிரவுண்டுக்குள்ளே, ஸ்கூட்டர்ல பிச் வரையும் வந்து ஸ்டாண்டப் போட்டுட்டு இவர் பாட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடா வந்து இந்த டீமை கொண்டு போனாரு. சுமன் கில் ஆல்சோ லீடட் த டீம் வெரி வெல். இந்த மாதிரி ஒரு 10 டீம்ஸ் விளையாடுற டோர்னமெண்ட்ல வந்து டாப் 4 டீம்ஸ்ல வந்தாலே ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் கிரெடிட்ஸ். அதேதான் நானும் சொல்லி விரும்புறேன். ஜிடி வந்து இப்போ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வச்சுட்டு அவங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த டீம்லாம் வந்து 5th பொசிஷன் 6th பொசிஷன்ல கூட முடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் தே ப்ரூவ் மீ ராங். என்னன்னா லிமிடெட் ரிசோர்ஸ் தான் இருக்கு, அதை வச்சு அவங்க எந்த அளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி டாப்ல வந்துட்டாங்க. பிளே ஆஃப்ல வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. அவங்க பிளான்ஸ்க்கு பக்காவா விளையாடுறாங்க. 200+ சேசிங்னா எல்லா டீமுமே வந்து ரேஷ் ஷாட்டு எடுத்ததுமே அட்டாக்கிங் அப்ரோச் போயிருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப அப்படியே அந்த கேம்ல அலைவாவே இருந்துட்டே வந்தாங்க. கடைசியில மட்டும்தான் அவங்க கை விட்டு போச்சு. சூப்பரா பிளானுக்கு சூப்பரா விளையாண்டாங்க. இல்ல டெஃபினட்டா இதை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப காமன் கம்போஸ்டா விளையாடிருக்காங்க த்ரூ அவுட் தி டோர்னமெண்ட். ரொம்ப பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ வாஸ் ஒன் அமாங் த வெரி லாட் ஆஃப் மெம்பர்ஸ் ஹூ செட் குஜராத் டைட்டன்ஸ் won't qualify, குஜராத் டைட்டன்ஸ் will not perform well சொல்லிட்டு வந்து ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் தட். ஆனா டெஃபினட்டா எனக்குமே வந்து பயங்கரமா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. டெஃபினெட்லி கிவ் கிரெடிட்ஸ் வெல் டு யூ. ஹேட்ஸ் ஆஃப் டு குஜராத் டைட்டன்ஸ். யூ ப்ரூவ்ட் மீ ராங், யூ ப்ரூவ்ட் தி என்டையர் வேர்ல்ட் ராங். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஆப்ஷன்ல தே ஷுட் கெட் அ குட் ஹிட்டர். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு மஹேலா ஜெயவர்தனேக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். டெஃபினட்டா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து ஹர்திக் பாண்டியா புல் பேக் பண்ண சேம் டைம்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இருக்கட்டும், டாக்டிகல் டிசிஷன்ஸா இருக்கட்டும், மஹேலா ஜெயவர்தனே அண்ட் லசித் மலிங்கா வெரி மச் இன்வால்வ்ட் இன் இட். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆஷிஷ் நெஹ்ரா ஃபேஸ்னா ரொம்ப காட்டுவாங்க. மனுஷன் பம்பம்பா இருக்கிறது, அப்புறம் கேப்டன் சுமன் கில்லையோ யாரோ கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்றது. அதை விட இன்னைக்கு வந்து ஜெயவர்தனே அண்ட் மலிங்கா அவங்க ரொம்ப ஹைப்பப்பா இருந்தாங்க. ஹைப்பப் சொல்லக்கூடாது, பம்பப். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேட்சஸ் வந்து அவங்க கையாண்ட கலன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாக் அவுட் மேட்சஸ்ல வந்து ஜெயிச்சு வர்றது அவங்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். அது வந்து டியூ ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு டியூ வந்து நினைச்சே பார்க்கல. இத்தனை தெரிஞ்சு இந்த சீசன்ல அதிக டியூ தெரிஞ்சு இந்த மேட்சா தான் இருக்கும் நினைக்கிறேன். மஹேலா ஜெயவர்தனா இருக்கட்டும், மலிங்கா இருக்கட்டும், அவங்க பும்ராக்கும் சரி, நடுவில் ரோஹித் கூட இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த டைம்ல இம்பாக்ட் சபா இருந்தப்போ. சோ அந்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சாம்பியன் டீம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் நல்ல சாம்பியன் தான். பட் நல்ல ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் அது பண்ணுச்சு. பட் குடோஸ் டு ஜிடி. ஏன்னா இவ்வளவு ஃபைட் பேக் கூட நானும் நினைக்கல. ஒரு கட்டத்துல கில் அவுட் ஆனோடனே அவ்வளவுதான் முடிஞ்சது போடான்னு இருந்துச்சு. பிளஸ் சாய் சுதர்ஷன், வாஷிங்டன், தமிழர்ஸ்க்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். பட் குடோஸ் டு ஜிடி. நெக்ஸ்ட் சீசன் இன்னும் பெட்டரா அந்த பவர் ஹிட்டர் எடுத்தாங்கன்னா டீம் கம்ப்ளீட் செட். ஓகே, நம்ம ப்ரெடிக்ஷன்ல வந்து நேற்று நான் எம்ஐ சொல்லியிருந்தேன், ஸ்மித்தியன் ப்ரோ எம்ஐ சொல்லியிருந்தாரு. எங்க 2 பேருக்கும் ஆப்போசிட்டா சொல்லுவேன்னு வேலு வந்து ஜிடி சொல்லியிருந்தான். ஸோ வந்து வித் தட் நோட் வந்துட்டு ஓவராலா ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ரஹ்மான் டிவிலியர்ஸ் 38 பாயிண்ட்ஸ், ஸ்மித்தியன் 37 பாயிண்ட்ஸ், வேல் பிரஜன் 35 பாயிண்ட்ஸ். நீங்களும் உங்க பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம வந்து அப்படியே அடுத்த மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். அடுத்த மேட்ச் வந்து குவாலிஃபயர் 2 PBKs vs எம்ஐ. ஸோ வந்து யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஐ ப்ரெடிக்ட் எம்ஐ. ஸோ எம்ஐ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கேம்ஸ் வந்து நல்லா ஆடுவாங்க. 2 டீமுமே பெஸ்ட் டீம்ஸ் தான். 2 டீமுக்குமே பேட்டிங் லைனப் இருக்கு. பவுலிங் குவாலிட்டி மேபி PBKஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எம்ஐட்ட வந்து அந்த பவுலிங் குவாலிட்டி நல்லா இருக்கு.
யான்சன் போன அப்புறம் இருக்க பிபிகேஸ்க்கு வந்து கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் இந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுல ஐ திங்க் எம்ஐ வில் டாப். ஸோ வந்து எம்ஐ வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் கண்டிப்பா வந்து ஆல்ரெடி சொன்னதுதான் நோன் ஃபேக்ட் தான். நான் கண்டிப்பா பஞ்சாப் தான் பேக் பண்ணுவேன். பஞ்சாப் தான் எம்ஐ வின் பண்ணி உள்ள வரணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆர்சிபி விசஸ் பஞ்சாபே ஃபைனல்ல இருக்கட்டும், யார் வேணா ஜெயிச்சுட்டு போட்டோம், ப்ரெஷரே இல்லாம பார்க்கலாம். எவன் ஜெயிச்சாலும் சந்தோஷம். மும்பைக்கு வந்து நான் நத்திங் அகேன்ஸ்ட் மும்பை, எனக்கு பஞ்சாப் ஜெயிக்கணும் என்னோட பர்சனல் விஷ். மக்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இவர் மும்பை ஒரு வீடியோல போட்டு ரொம்ப இது பண்ணிருப்பாரு, நீங்க எல்லாம் கமெண்ட்ஸ் சொன்னீங்க, அந்த வன்மத்தை இப்ப காட்டிட்டாரு நினைப்பாரு. இந்த வீடியோ எதுக்கு அது வந்து ஒரு டாப் 5 மொமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஐபிஎல் சீசன் போட்டது, சம்பந்தமே எல்லாம் முன்பு எழுத்துருட்டீங்க. ஓகே, சோ மும்பை ஃபேன்ஸ் கவலையப்படாதீங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். எனக்கு பஞ்சாப் ஜெயிக்கணும். சோ பேக்கிங் பஞ்சாப் குவாலிஃபை டு பஞ்சாப் ஜெயிச்சு ஃபைனல்ஸ்ல ஆர்சிபி ஜெயிக்கணும். எம்ஐ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இப்போ சூப்பர் மொமெண்டம்ல வர்றாங்க. இப்போ வந்து எலிமினேட்டர்ல டாப் டீமான ஜிடியை பீட் பண்ணிட்டு வர்றாங்க. பிளஸ் பஞ்சாப் வந்து அவங்களுக்கு வந்து நான் எதுக்கு எம்ஐ சொல்றேன்னா, பஞ்சாபோட பவுலிங் லைனப் கொஞ்சம் இதுவா இருக்கு. இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட மிஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நாங்க வந்து அவரை கோப்ளின்னு கூப்பிடுவோம், செல்லமா சகல் இருந்தாங்க, நாங்க செல்லமா கோப்ளின்னு கூப்பிடுவோம். ஹாரி பாட்டர் கோப்ளின் மாதிரி தான் பார்க்க மனுஷன் இருப்பாப்ல, நாங்க அப்படி கூப்பிட்டுருப்போம். சகல் வந்தாதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டேர்ன் அரௌண்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா சகல் வந்து எந்த கண்டிஷனா இருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுக்குற ஒரு கில்லாடி. நான் எம்ஐ தான் போவேன். நான் ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். எல்லாருமே இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா, ஃபைனல் வந்து எம்ஐ விசஸ் ஆர்சிபி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அப்சல்யூட் சினிமாவா இருக்கும். பட் வந்து பஞ்சாப் வந்தாலும் எந்த விதத்துலயும் குறைஞ்சது இல்லை. புது சாம்பியன் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு நல்ல மொமெண்டா இருக்கும் புது சாம்பியன் பார்த்தா. இல்ல சென்னை ஃபேன்ஸ் கண்டிப்பா நமக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களோட 6 ரைவல்ஸ், ஆர்சிபி இப்பதான் ரைவல்ஸ், மும்பை காலங்காலமா ரைவல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க 6 கப் வாங்குறதெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டா கிளப் ஃபேன் டெஃபினட்டா சென்னை ஃபேன்ஸோட ஃபுல் சப்போர்ட்டும் பஞ்சாப்க்கு இருக்குன்னு நான் நம்புறேன். வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதா நாங்க போடுறோம் நம்ம பேஜ்ல. அகைன் இஃப் நாட் வில் மீட் இன் த குவாலிஃபயர் 2. ஸோ அந்த மேட்சுக்கு ரிவ்யூ போடுவோம். ஸோ தேங்க்ஸ் அ லாட். பை. தேங்க்யூ ஃப்ரம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், வெல் பிரசன்ட் ஸ்மித்தியன் அண்ட் அபி ப்ரோ. பை.